நம்ம எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு 1000 கனவுகள் வந்து காலேஜ் சேர்ந்துருப்போம். காலேஜ் சேர்ந்தோடனே அதெல்லாம் நடந்ததோ இல்லையோ காலேஜ் லைஃப் போனதே தெரியலங்க. காலேஜுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான காலம். அதுலேயும் இந்த ஃபைனல் இயர் வந்துட்டா அவங்க பண்ணுவாங்க பாருங்க. மச்சான் வா மச்சான் சாப்பிட போகலாம். நான் மச்சான் இப்போ என்னை கூப்பிட்றேன், 3 வருஷம் கழிச்சு யாரா என்னை கூப்பிடுவா. ஐயோ உன்னை போய் கூப்பிட்டேன் பாடுறா. மச்சான் நைட்டு படுத்து போவோமா? நான் மச்சான் இப்போ என்னை கூப்பிட்றேன், 3 வருஷம் கழிச்சு யாரா என்னை படத்தை கூட்டுவா. டேய் மச்சான், குரூப்ல ஏதோ டூர் போலாம் போட்டிருக்காங்க, வாடா போலாம். நான் மச்சான் இப்போ நம்ம போகிறோம், இன்னும் 3 வருஷம் கழிச்சு யாரா நம்ம கூட டூர் வருவா. போடா. நான் மச்சான் இப்போ என்னை திட்டுற, இன்னும் 3 வருஷம் கழிச்சு யாரா என்னை திட்டுவா. ஆள விடுறா சாமி. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே 4 வருஷம் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. காலேஜ் முடிச்சுட்டு ஒழுங்கா கோச்சிங் கிளாஸ் போய் சேரு. தம்பி காலேஜ் முடிச்சுட்டு பிஜி பண்ணுப்பா. மச்சான் எதுவும் வேணாம், நம்ம ஃபாரின் போலாம் வா. ஒரே குழப்பமாக இருக்கே. டேய் சபரி, என்னடா படிச்சு முடிச்சு என்ன பண்ண போறதுன்னு தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். நெக்ஸ்ட் எங்க போறதுன்னு தெரியல. நீங்க மச்சான் போக போற? நான் ஒண்ணுக்கு போறேன்டா, என்ன விடுறா. என்னதான் காலேஜ் முடிய போகுதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும், சில பேர் கன்ஃபியூஷனாக இருந்தாலும், எந்த கவலையும் இல்லாமல் கெத்தா சுத்தத்துக்கும் சில பேர் இருக்க தாங்க செய்கிறாங்க. என்ன தலை எல்லாரும் காலேஜ் முடிய போகுதுன்னு ஃபீலிங்காக இருக்கிறாங்க, நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. காலேஜ் முடிச்சு போகிறதாண்டா ஃபீல் பண்ணணும். நான்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்கிறோம்டா. இப்படியே இருந்துட்டு காலேஜ் முடிச்சு என்ன தாண்டா பண்ண போகிற? டே 1000 ரூபாய் இருந்தால் பானிபூரி கடை வைப்பேன், 10,000 ரூபா இருந்தால் ஜூஸ் கடை வைப்பேன், 1 லட்ச ரூபா இருந்தால் ஜெராக்ஸ் கடை வைப்பேன். அப்போ இல்லைனா 2 ஏக்கர் நிலம் வாங்கி போயிட்டு விவசாயம் பண்ணுவேன்டா. மளிகை கடை தெராசுலேருந்து மண்வெட்டி வரைக்கும் பிடிச்சி வேலை செஞ்ச கைடா இது. யார்கிட்டே கை கட்டி நிற்க மாட்டேன், யார்கிட்டே காசு கிட்ட போக மாட்டேன். வரட்டா? மச்சான் வாழ்ந்தவர் மாதிரி கெத்தா வாழும்டா. ஏன்டா நீ வேற? அவர் 32 அரியர் இருக்குடா. 32 அரியரா? அதை கிளியர் பண்ண முடியாம தான் டைலாக் பேசிட்டு போறாரு. மச்சான் கிளாஸ்க்கு வரல? கிளாஸுக்குலாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் இயராடா, ஃபைனல் இயர்ரா. ஏ மை டியர் மச்சான், நீ மனசு வச்சான் நாம வரசிக்கலாம், நெஞ்சில் சிகு சிகுதான். டேய் மச்சான், ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? ரெக்கல எழுதிட்டே நீ? ரெக்கால நம்மனா ஃபர்ஸ்ட் இயராடா, ஃபைனல் இயர்ரா. போட 1 + 1 2 மாமா. மச்சான் டேய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஸ்டாஃப் கிட்ட மாட்டிட்டேன், என்ன பண்றதுனே தெரியலடா. ஸ்டாஃபுக்குலாம் பயப்படாமடா, ஃபர்ஸ்ட் இயராடா, ஃபைனல் இயர்ரா. டேய் மச்சான் ஸ்டாஃப்டா. தம்பி என்ன சொன்னீங்க? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிளாஸ் டைம் ஆச்சு, வந்துடும் சார். மச்சான் அந்த பொண்ணு செம்மையா இருக்கடா. ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சு எப்படியாச்சும் நம்பர் வாங்குறான்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், வாங்கிடலாம். டேய் மச்சி, செகண்ட் இயர் முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு நம்பரை வாங்கி காட்டுறேன்டா. வாங்கிடலாம் மச்சான். மச்சான் ஃபைனல் இயர் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும். என்ன ஃபோன் நம்பர் வாங்கணுமா? டேய் எப்படிடா? நான் வேணா ஒருத்தர் நம்பர் தரேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறியா? யாரா மச்சான்? அவரோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? கல்யாணமே ஆயிடுச்சு மச்சான். கல்யாணம் ஆயிருச்சா? சோ தன் காதல் கைகூடலையேங்கிற விரக்தியினால எடுத்த முடிவில்ல, தன் காதலையே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதனால எடுத்த முடிவு. இது கூட ஒரு சுகமான முடிவு தான். ஃபைனல் இயரில் பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னா ஸ்டாஃபுங்க நீங்களே பாருங்கள். தம்பி சைலன்ஸ். ஏண்டா ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, இன்னும் விளையாட்டு பற்றி பார்க்கலாம். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஒழுங்காக படித்து வெளியே நல்லபடியாக போகிற வழியாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருக்கீங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுது.
டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியலனா உங்களால மேலேயே வர முடியாது. தம்பி இங்க வாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. என்ன பாட்டு வச்சிருந்த? சார் வந்த ராஜாவா தான் வருவேன் சார். அவனே எதுக்கு வந்தான்னு தெரியாம வந்திருக்கான். எத்தனை அரியர் வச்சிருக்க? சார் 12 அரியர்ஸ். 12? சார் எழுதி வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில டிகிரிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. நீ எல்லாம் மாடு மேய்க்க இல்ல, மாட்டு சாணியால கூட தகுதியில. ஏய் அங்கங்க பாரு, வெளியே போய் உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் காலேஜ் லைஃப் இன்னும் 3 மாதத்தில் முடிய போகுது. ஸோ இந்த லைஃப் திரும்ப உங்களுக்கு கிடைக்காத ஒரு லைஃப், உங்கள் வாழ்க்கையோட ஒரு பொண்ணான ஒரு காலம். ஸோ இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டிகிரி மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது, அதை யோசிங்க. கருத்தூசியா போடுறான் மாப்ள. ஆஹா, சுத்தமாக சொல்லிட்டானோ. தம்பி எந்திரிப்பாங்க, கொஞ்சம் இங்கே வாங்க. வாங்க, அது சும்மா மேலே வா. அங்கே பாரு, தம்பி கூட நம்மளை கலாய்ச்சாப்ல. இப்போ கலாய்க்காம வேறு எப்படா கலாய்க்க போகிறீங்க? நீங்களாம் கலாய்ச்சதான் எனக்கு சந்தோஷமே. நல்லா உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரிடா. சரிடா. ஹேய், என்னடா சொன்ன? சரிங்க சார். சந்தோஷமாக இருக்கடா. காலேஜ் லைஃப் ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா திரும்ப வராது. ஹாப்பியாக இருங்கடா. ஃபைனல் இயர் அனுபவங்கள் இன்னும் முடியலங்க. இருக்கிற கொஞ்ச நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு போகலாம். காத்திருப்போம். மனசுக்கு ராஜா வாங்குங்கடா, வெள்ளியில் பூஜா, நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன்.